நமஸ்தே. இன்னைக்கு சட்டம், தர்மம் இது இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறா? நாம் சட்டத்தை பின்பற்றி நடக்க வேண்டுமா அல்லது தர்மத்தின் விதிமுறைகளா? அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் சிந்திக்கலாம். இந்த சட்டம், தர்மம் இரண்டுமே மனிதனை ஒரு வட்டத்திற்குள், அதாவது ஒருவரை ஒருவர் துன்புறுத்தி வாழாமல் இருக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சட்டம் அல்லது தர்மம். சட்டத்திற்கும் சில விதிமுறைகள் உண்டு, தர்மத்திற்கும் சில விதிமுறைகள் உண்டு. சட்டத்தின் விதிமுறைகள் ஒரு எல்லைக்கு உட்பட்டது, தர்மத்தின் விதிமுறைகள் மிக பெரியது, அதனுடைய வட்டம் அகன்றது, ஒரு எல்லைக்குள் உட்படாதது. இப்ப சட்டத்தின் விதிமுறைகளை ஒரு மனிதன் மீறி நடந்து விட்டால் அவருக்கு கைது செய்த ஒரு நிலை ஏற்படும், அபராதம் விதிக்கப்படும், சிறை தண்டனை கிடைக்கும். தர்மத்தின் விதிமுறைகளை ஒரு மனிதன் மீறி நடந்தால் அந்த மனிதன் கர்மா என்கிற சிறையால் சிறைபிடிக்கப்படுவார். அதன் விளைவாக பாவம் அல்லது புண்ணியம், அதனை சார்ந்த வாழ்க்கை முறை ஒரு தண்டனையாக வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, சட்டப்படி ஒரு மனிதரை துன்புறுத்துவது, உயிரை பறிப்பது, உடைமைகளை பறிப்பது எல்லாம் சட்ட விதிமுறைகளின்படி தவறு. அவருக்கு தண்டனை உண்டு, ஆனால் அதற்கு சாட்சிகள் தேவை, எவிடன்ஸ், ப்ரூஃப் அந்த மாதிரி. அதனால்தான் சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், நான் கேமரா இருந்தா தப்பு செய்ய மாட்டேன், அடுத்தவரை துன்புறுத்த மாட்டேன், நான் செய்யும் ஒரு சில தவறுகளை இன்னொருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தால் சற்று அஞ்சுகிறார்கள். ஆக ஒரு கருவி, கேமரா என்கிற ஒரு கருவிக்கும் சாட்சிக்கும் பயப்படும் மனிதர்கள் தர்மத்திற்கு பயப்படுவதே இல்லை, இறைவனுக்கு பயப்படுவதில்லை, மனிதாபிமானத்திற்கு பயப்படுவதில்லை. ஆக நான் சாட்சி இல்லாமல் ஒரு தவறான செயலை செய்தால் நான் சட்டப்படி தப்பித்து விடலாம் என்கிற ஒரு சூழ்நிலை சட்டத்திற்குள் இருக்கிறது. சோ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தான் பல குற்றங்கள் மிக சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றன. நடந்துவிட்டாலும் அதை உறுதி செய்ய முடியவில்லை என்பதற்காக வெளியேறியும் விடுகிறார்கள். ஒரு அசட்டு தைரியம், நம்பிக்கை வருகிறது, நான் தப்பு இல்லாம, சாட்சி இல்லாம தப்பு செய்யலாம் என்று. இதுதான் சட்டம். ஆனால் தர்மம் அப்படி அல்ல. நீ சாட்சி வைத்து தவறு செய்தாலும் சாட்சி இல்லாமல் தவறு செய்தாலும் இயற்கை அனைத்தையும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக அதனுடைய கரங்களால் நாம் சிறைபிடிக்கப்படுவோம். இப்பொழுது நான் எதற்குங்க நான் கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மத்திற்குள் சட்டம் அடங்கிவிடும், ஆனால் சட்டத்திற்குள் தர்மம் அடங்காது. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதரையோ அல்லது வேறு சில வகுத்துள்ள விதி நெறிமுறைகளின்படி அதை மீறும் பொழுது தவறாகிறது. ஆனால் தர்மப்படி ஒரு ஈ, எறும்பு, மற்ற வாயில்லா ஜீவராசிகள், இயற்கை எதற்கு நீங்கள் துன்பம் விளைவித்தாலும் அது பாவமாக கருதப்பட்டு தர்மத்தின்படி அதனுடைய பின் விளைவுகளுக்கு நாம் உள்ளாக்கப்படுகிறோம். ஆக நான் தர்ம விதிமுறைகளை பின்பற்றி எந்த ஒரு ஜீவராசிக்கும் துன்பம் ஏற்படுத்த மாட்டேன் என்பதில் நான் விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் நான் சட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுது நான் பிற ஜீவராசிகளையே மதித்து போற்றி வாழ்கிறேனோ, ஒரு சக மனிதரை இல்ல அரசாங்கத்திற்கு எதிராகவோ நான் எந்த விதமான காரியத்தையும் செய்துவிட முடியாது. ஆகையால் சட்டத்தை விட தர்மத்திற்கு சக்தி அதிகம். தர்மத்தின் ஒரு பகுதிதான் சட்டம். சோ நாம் தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தால் வாழ்க்கை சிறக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.